வணக்கம். இன்று பதிவில் நாம் பார்க்க போகிறது 2026 மாசி மகம் தேதி, மகம் நட்சத்திரம் துவங்கும் நேரம், நிறைவு நேரம் என்ன என்பதையும், புத்திரபாக்கியம் கிடைக்க இந்த நாளில் செய்ய வேண்டியவை என்ன என்பதையும், மாசி மகத்தின் சிறப்புகள் என்ன என்பதையும் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் அனைத்து பதிவுகளும் தங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. மாசி மகத்தில் பௌர்ணமியும் கூடிய நன்னாளை தான் மாசி மகம் என கொண்டாடப்படுகின்றது. சிவபெருமான் வருண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்தது இந்த மாசி மகத்தன்று தாங்க. பார்வதி தேவி தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தது இந்த மாசி மகத்தன்றுதான். இதனால் சக்தி வழிபாட்டுக்குரியது மாசி மகம். சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் மந்திர உபதேசம் செய்தது இந்த மாசி மகத்தன்றுதாங்க. இதனால் தான் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் மாசி மகம். பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்தது இந்த மாசி மகத்தன்றுதாங்க. இதனால் பெருமாளை வழிபாடுவதற்கும் உகந்த நாள் மாசி மகத்தன்றுதான். இப்படி அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருக்கும் மாசி மக திருநாள் இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி மாசி 18ஆம் தேதி திங்கட்கிழமை மாசி மக திருநாளாக கொண்டாடப்படவிருக்கின்றது. மக நட்சத்திரம் துவங்கும் நேரம் மார்ச் 2ஆம் தேதி காலை 8:17 மணிக்கு துவங்கி மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8:07 மணி வரை மக நட்சத்திரம் இருக்குங்க. பௌர்ணமி துவங்கும் நேரம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6:29 மணி முதல் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:52 மணி வரை பௌர்ணமி திதி இருக்குதுங்க. மக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டே மாசி மகம் கொண்டாடப்படுவது வழக்கம் என்பதால் மாசி 2ஆம் தேதியே மாசி மகம் தினமாக கொண்டாடப்படுகின்றது. மாசி மகத்தென்று தாலி கயிறு மாற்றுவது சிறப்புங்க. மாசி கயிறு பாசி படியும் என்பார்கள். மாசியில் தாலி கயிறு மாற்றினால் எவ்வளவு நன்மைகள் தெரியுமா? இதை பற்றி என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.